வணக்கம் நட்பூக்களே, நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தோழியா என் காதலியா கதையுடைய இறுதி அத்தியாயத்துக்கு வந்தாச்சு. கதை ஒவ்வொரு எபிசோட் போஸ்ட் பண்ணும்போதும் காத்திருந்து படித்து கமெண்ட் பண்ண அத்தனை நட்பூக்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய கதைகளை பற்றின இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அண்ட் கதை முடிய போகுது. சைலண்ட் ரீடர்ஸ், உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த கதை ஒரு ஜாலியாக எழுத ஆரம்பித்த கதை தான். ஜாலியாக ஒரு ஃபேமிலி பேஸ்டு ஸ்டோரி வேணும்னு தான் எழுத ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பெருசாக எழுதணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். காலேஜ் படிக்கும்போதே ஆரம்பித்தாச்சு. அப்புறம் இடையில கேப் விட்டு 1.5 வருஷம் கேப் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கதை எழுத ஆரம்பித்ததில் என்னால் எழுத முடியல. அதனால தான் சீக்கிரம் முடித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கடகடன்னு எழுதி முடிச்சிட்டேன். அதனால தான் 20 அத்தியாயத்திலேயே இந்த கதை முடிஞ்சு போயிடும். அடுத்த வாரத்திலிருந்து ஒரு புது கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அந்த கதையை பற்றி சொல்லணும்னா முழுக்க முழுக்க லவ் ஆஃப்டர் மேரேஜ் ஸ்டோரி தான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் ரிப்போர்ட்டருக்குமான காதல் கதை அது. சரி, இப்போ இந்த கதைக்கு வருவோம். கதையை படிச்சுட்டு எப்படி இருக்குதுங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கதைக்குள்ளே போவோம். தோழியா என் காதலியா அத்தியாயம் 20. எப்படி காரை ஓட்டி வந்தானோ அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். மொபைலில் குறிப்பிட்டிருந்த இடத்திற்கு சென்று காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓடினான். அது ஒரு கடற்கரை. கண்ணு கெட்டிய தூரம் வரை கடல்தான் தெரிந்தது. தனக்கு அழைத்த எண்ணிற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்க அவனது தோளில் ஒரு கரம் படிந்தது. மிஸ்டர் அபிருத்ரன். அவன் திரும்பி பார்க்க 2 இளைஞர்களும் 3 பெண்களும் நின்று கொண்டிருந்தனர். அவன் கேள்வியோடு அவன்களை நோக்க, உங்க தியாவை பார்க்கணும்னா எங்க கூட வாங்க, ஒரு இளைஞன் கூறிவிட்டு முன்னே நடந்தான். எட்டி அவன் சட்டைக்காலரை கொத்தாக பற்றியவன், ராஸ்கல், நீங்கெல்லாம் யாருடா? தியா எங்கே? அவளுக்கு என்ன ஆச்சு? உருமினான். வெயிட் பண்ணுங்க சார், அவங்க கிட்டே தான் கூட்டிட்டு போகிறோம். இன்னொருவன் முன் வந்து அபிருத்ரனின் பிடியிலிருந்து அவனை விலக்கி விட்டுவிட்டு கூறியபடி கடலை நோக்கி நடந்தனர். அபிருத்ரனுக்கு என்ன நடக்கிறதென்றே தெரியவில்லை. குழப்பமாக இருந்தது. யோசனையுடன் நின்றிருந்தவனை, சார் வாங்க என்ற குரல் அழைக்க திரும்பி பார்த்தான். அந்த 5வரும் ஒரு படகில் அமர்ந்திருந்தனர். யோசனையுடனேயே சென்று அவனும் அந்த படகில் ஏறினான். வெகு தூரம் சென்ற பிறகு நடுக்கடலில் தனியாக இன்னொரு பெரிய படகு நின்றது. ஏணியின் உதவியுடன் அந்த படகில் அபிருத்ரனை ஏற்றியவர்கள், பாய் சார் என்ற கூச்சலுடன் தங்களது படகை கரையை நோக்கி திருப்பினர். அவனுக்கு ஏதோ மர்மப்படம் பார்ப்பதைப் போலவே இருந்தது. இதற்கிடையில் தியாவுக்கு என்னாச்சு என்ற பதட்டம் வேறு. ஒருவேளை டிவியில் பார்ப்பதைப் போல் தீவிரவாதிகள் யாராவது கடத்தி வைத்து கொண்டு மிரட்டுவார்களோ? அவனுடைய எண்ணம் எங்கெங்கோ ஓடியது. சரி, உள்ளே போய் பார்ப்போம் எண்ணியவன் அந்த படகின் மேல்தளத்திற்கு செல்ல அசந்துதான் போனான். கருநீலவானில் வெள்ளை வெளேரென்று முழுநிலவு ஜொலித்து கொண்டிருந்தது. தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தாரகையாய் ஆராத்யா நின்று கொண்டிருந்தாள். அதிக வேலைப்பாடில்லாத கருப்பு நிற டிசைனர் புடவை அவள் உடலை தழுவியிருந்தது. முதுகுவரை அடர்ந்திருந்த கூந்தலை மயில் தோகை போல் விரிய விட்டிருந்த விதம் அவளை வெகு அழகாய் காட்டியது. ஹாப்பி பர்த்டே மை டியர் லவ். அழகான சிரிப்புடன் அவனை நெருங்கி அவள் வாழ்த்து கூற அவன் ஓங்கி அறைந்திருந்தான். அபி, தடுமாறி கன்னத்தை பிடித்து கொண்டாள் அவள். இடியட், கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? எதுல விளையாடணும்னு விவஸ்தை இல்ல. எவ்வளவு பதறிப்போய் ஓடி வந்தேன்னு தெரியுமா? இந்த கொஞ்ச நேரத்துல என் உயிர் என்கிட்ட இல்ல. அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று சற்று முன் தான் அனுபவித்த பயம் கோபமாக மாறி அவள் மேல் பாய்ந்தது. அபி, உனக்கு சர்ப்ரைஸ் தரலாமேன்னு அவள் மென்று விழுங்க, மண்ணாங்கட்டி. வெடித்தவன் அந்த கப்பலின் ஓரமாக சென்று நின்று தன் தலையை கோதிக்கொண்டான். அவனது படபடப்பு குறைய மறுத்தது. தனக்காக அவன் எந்தளவிற்கு துடித்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிய வர பின்னிருந்து அவனை அணைத்து கொண்டாள் அவள். வழக்கம்போல் அவளது ஸ்பரிசம் அவனை மெல்ல மெல்ல அமைதியடையச் செய்தது.
சாரி அபி, இந்த நாள் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த ஏற்பாடு. அவனை கட்டிப்பிடித்தபடியே அவள் கூற, அவன் அப்பொழுதுதான் சுற்றியிருக்கும் சூழ்நிலையை கவனித்தான். சுற்றிலும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தண்ணீர், அதன் மேல் மிதந்து கொண்டிருக்கும் கப்பல், அதில் தன் மனதை கொள்ளை கொண்டவளுடன் அவன். அவர்களை போர்த்தியிருந்த இருள், மெலிதாக, மிக மெலிதாக ஒளியை வாரி இறைத்த முழு நிலவு. இதற்கு மேல் என்ன வேண்டும்? வா, பியூட்டிஃபுல். அவனுடைய உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. பிடிச்சிருக்கா? அவன் முன் வந்து நின்றவள் அவனது கண்களை பார்த்து வினவ. ரொம்ப. கூறியவனின் பார்வை அவளை ரசனையுடன் வருடிச் சென்றது. மென்மையாக புன்னகைத்தவள், சரி வா, கேக் கட் பண்ணலாம் என்றபடி அங்கு ஒரு மேஜையின் மீது தயாராய் வைக்கப்பட்டிருந்த கேக்கை நோக்கி சென்றாள். ஹோ, எல்லாம் வெல் ப்ரிப்பேர்ட் போல. நான் கூட நீ என்னுடைய பிறந்தநாளை மறந்துட்டாயோன்னு நினைச்சேன். சுற்றியிருந்த சூழ்நிலையும் அவளது இணக்கமும் அவனது கோபத்தை மறக்கச் செய்திருந்தது. என் அபியுடைய பர்த்டேவை நான் எப்படி மறப்பேன்? புருவம் உயர்த்தி வினவியவள் அவனிடம் கத்தியை நீட்டினாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. அவள் பாட கேக்கை கட் செய்தவன் ஒரு துண்டை எடுத்து அவளுக்கு ஊட்டினான். அவள் தனக்கு ஊட்டுவாள் என்ற எதிர்பார்ப்புடன் அவன் பார்க்க, அவளோ இன்னொரு கேக் துண்டையும் எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டாள். பர்த்டே பாய்க்கு கேக் ஊட்டணும், இப்படி தானே சாப்பிடக்கூடாது. எங்கோ பார்த்தபடி அவன் கூற, ஒரு மர்ம புன்னகையுடன் அவனை நெருங்கினாள். அவன் சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் அவனது கழுத்தை தன்னை நோக்கி வளைத்தவள் அவனது உதடுகளுடன் தன் இதழ்களை பொருத்தி கொண்டாள். ஹே! அவனது ஆனந்த கூச்சல் அவளது இதழ்களுக்குள் கரைந்து போனது. அவளாக அவனுக்கு கொடுக்கும் முதல் முத்தம். வெட்கப்பட்டு தயங்கி தத்தளித்தாலும் எப்படியாவது தன் காதலை அவனுக்கு உணர்த்திவிட வேண்டும் என்ற வேகத்துடன் அவனது இதழ்களை கவ்விக்கொண்டாள். அவன் உயரத்திற்கு எம்ப முடியாமல் சிரமப்பட்டவளின் இடையை பற்றி தன் உயரத்திற்கு வாகாக தூக்கி கொண்டவன் அவளது இதழ்களின் மென்மையில் தன்னை தொலைத்தான். அவள் அளித்த முத்தம் அவன் உயிர் வரை சென்று தாக்கியது. அவளது முத்தத்தின் தித்திப்பு அவனது இதயத்திற்குள் சொட்டு சொட்டாய் இறங்கியது. அவள் அவனது உதடுகளை விட்டு பிரியும் போது இருவரது இதழ்களிலுமே கேக்கின் தித்திப்பு. எப்படி என்பதாய் புருவத்தை உயர்த்தியவள் ஒரு புறம் தலையை சாய்த்து அவனை நோக்கி கண் சிமிட்டி சிரிக்க, அவளுடைய அந்த செய்கை, அதில் தெரித்து விழுந்த அழகு அவனை மயக்கியது. அவளை இழுத்து தன் மார்பில் சாய்த்து கொண்டவன், என்ன திடீர்னு இப்படியொரு மாற்றம் வினவினான். திடீர்னு எல்லாம் இல்ல, இந்த மாற்றம் எப்பவோ வந்துடுச்சு, நீதான் என்னை கவனிக்கவே இல்லை. அவளது குரலில் சிறு மனத்தாங்கல் தெரிந்தது. எப்போடி, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. தன்னெஞ்சிலிருந்து அவளை விலக்கியவன் அவள் முகம் பார்த்து வினவ, சொன்னால்தான் புரிஞ்சுக்குவியா? நான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய காதலை உணர்ந்துட்டேன் என்றவள் அன்று தாத்தா அவளிடம் பேசியது, தனது காதலை உணர்ந்து கொண்டது என அனைத்தையும் கூறினாள். நானும் உன்னை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நொடி உன்கிட்ட சொல்லணும்னு தான் துடிச்சேன். உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம், சித்தார்த்துடைய விஷயத்தை நீ பார்த்துக்குவாய் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம வீட்டில் பூஜை நடந்து அதில் என்னென்னமோ ஆகி போயிடுச்சு. ஒரு பெருமூச்சுடன் அவள் நிறுத்தினாள். அதுக்கு பிறகாவது நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாமேடி. நீ எங்கேடா சொல்ல விட்ட? உன்கிட்ட வந்தாலே முகத்தை திருப்பிக்கிட்டு உருன்னு போன. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன்கிட்ட எப்படியாவது சொல்லிடணுங்கிற எண்ணத்துல தான் வந்தேன். ஆனால் நீ... அன்று அவன் பேசிய பேச்சு அவள் நினைவுக்கு வர அவள் முகம் வேதனையில் சுருங்கியது. அவனுக்கும் அது நினைவிற்கு வர, சாரிடா பேபி, பொய்யாகவே இருந்தாலும் நீ எப்படி சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம்ங்கிற கோபத்தில் அப்படி பேசிட்டேன். அவளிடம் மன்னிப்பை வேண்டினான். என்னால் புரிஞ்சுக்க முடியுது அபி. தாத்தா தான் என்கிட்ட பேசி உன் கோபத்தில் இருக்கிற நியாயத்தை புரிய வச்சாரு. ரியலி நம்ம தாத்தா ரொம்ப கிரேட்டா. நாம் அவருக்குத்தான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய காதலை நானே உணர்ந்துக்க காரணமாக இருந்தது அவர்தான். என்கிட்டேயும் அவர் பேசினாரு. இப்போதான் மனசு லேசாகி பாரம் குறைந்த மாதிரி இருக்குது. என் மேலே காதல் இல்லாமல் சூழ்நிலைக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாயோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவன் குரலில் இருந்த தெளிவு அவன் முகத்தில் தெரிந்தது. அடே அப்பா, குற்ற உணர்ச்சி இருக்கிறவர் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் குடும்பம் நடத்தினாராக்கும். செல்லமாக நொடித்து கொண்டவளின் முகம் அன்றைய நினைவில் குங்குமமாய் சிவந்தது. ஒரு நிமிடம் எதையோ நினைத்து அமைதி காத்தவன் பிறகு அவள் காதோரம் குனிந்து, ஆனால் பேபி, அன்னைக்கு நீ என்னை எதிர்க்கவே இல்லை. நான் கேட்ட எதற்குமே நீ மறுக்கல. எல்லாத்துக்கும் மேலே நான் தொடும்போது உன் உடம்பு அக்செப்ட் பண்ணுச்சு. ஐ கேன் ஃபீல். அதற்கு மேல் என்ன சொல்லியிருப்பானோ? அவன் உதட்டில் ஒரு விரல் வைத்து தடுத்தபடி, போதும்டா, விட்டால் ஆராய்ச்சியே பண்ணி புக் எழுதுவ போல.
முகம் சிவக்க முணுமுணுத்தவள், பட் நானும் அதை உணர்ந்துதான் இருந்தேன். எந்த தடையும் இல்லாம ஒரு நண்பனா நினைக்கிறவன் கிட்ட எந்த ஒரு பெண்ணுமே தன்னுடைய படுக்கையை பகிர்ந்துக்க மாட்டாள். அநேகமா அப்பவே என் மனசுல உன் மேலான காதல் இருந்திருக்கணும். அந்த காதலை நீ உணர்ந்துக்கிறதுக்குள்ள என்னை போட்டு படுத்தி எடுத்துட்டியே, சிறு பெருமூச்சுடன் கூறியவன் குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். பிறகு என்ன நினைத்தானோ சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தியவன், இந்த சர்ப்ரைஸை நீ நம்ம ரூம்லேயே கொடுத்திருக்கலாம், மற்றதுக்கு வசந்தியா இருந்திருக்கும். அவன் ஏக்க பெருமூச்சு விட, டோன்ட் வரி டியர், அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறேன் என்று கண் சிமிட்டியவள் அவனை அழைத்து கொண்டு கப்பலின் கீழ்த்தளத்திற்கு வந்தாள். அங்கு நடுநாயகமாக ஒரு அறை இருக்க அந்த கதவை திறந்து கொண்டு அவனை உள்ளே அழைத்துச் சென்றாள். உள்ளே நுழைந்தவன் அசந்துதான் போனான். அறை முழுவதும் மெழுகுவர்த்திகளின் மெல்லிய ஒளி வீச சிவப்பு ரோஜாக்களும் மல்லிகை பூக்களும் போட்டி போட்டுக்கொண்டு கட்டிலை அலங்கரித்திருந்தன. அறையில் பரவியிருந்த மலர்களின் மிதமான மனம் ராசியை வருடிச் சென்றது. ஹே வாவ், வாட் அ சர்ப்ரைஸ், ரியலி வெரி பியூட்டிஃபுல். அவனது பார்வை தென்றலாய் அவளை வருடிச் சென்றது. இந்த தியா எதை பண்ணினாலும் அது ஸ்பெஷலாகத்தான் இருக்கும். புருவங்களை உயர்த்தி பெருமையுடன் கூறியவள் செல்லமாக முகத்தை திருப்பிக் கொண்டு வெடுக்கென்று திரும்ப அவளது புடவை முந்தானை அவனது முகத்தில் வந்து மோதியது. சுவாசத்தை இழுத்து வாசம் பிடித்தவன் அவளது முந்தானையை பற்றி கொண்டான். அப்படியா, எது பண்ணினாலும் ஸ்பெஷலாகத்தான் இருக்குமா? கிசுகிசுப்பாக வினவியவன் அவள் காதருகே குனிந்து ரகசியமாக எதையோ முணுமுணுக்க, சீ, இப்படியா பேசுவ? ரத்தம் மொத்தமும் அவளது முகத்தில் பாய்ந்தது. இதுக்கு மேலேயும் பேசுவேன், கண் சிமிட்டி கூறியவன் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான். படுக்கையை நோக்கி நகர்ந்தவனின் கழுத்தை இரு கைகளாலும் வளைத்து கொண்டவள், அப்போ பேச மட்டும்தான் செய்வியா? குறும்புடன் கண் சிமிட்ட, ஏய், இப்போ பாருடி மாமனுடைய ஆக்ஷனை. அவளது கன்னத்தை செல்லமாக கடித்து வைத்தவன் மெத்தையில் அவளை கிடத்தி வேகமாக அவள் மேல் படர்ந்தான். நெற்றிப்பொட்டில் ஆரம்பித்த அவனது இதழ்களின் பயணம் அவளது பாத விரல்கள் வரை தொடர்ந்தது. உடல் முழுவதும் கூசி சிலிர்க்க நாணத்துடன் விழிகளை மூடிக்கொண்டாள் அந்த காரிகை. இதழ்களின் பயணத்திற்கு அவனது கரங்களும் துணை போக அதற்கு பெரும் தடையாக இருந்த அவளது புடவை முந்தானையை மெல்லமாக புறக்கணிக்க ஆரம்பித்தன அவனது கரங்கள். வெட்கத்துடன் தலையாட்டி மறுத்தவளின் இதழ்களை காதலுடன் கவ்விக்கொண்டவன் பெண்ணவள் மயங்கிய சமயத்தில் தான் நினைத்ததை சாதித்து கொண்டான். ஏ என்ற கூச்சலுடன் போர்வைக்குள் புகுந்தவளை இழுத்து அணைத்து அவளுக்கு ஆடையாக மாறியவன் தன்னுடைய மோகத்தையும் இத்தனை நாள் காத்திருப்பின் தாபத்தையும் அவளிடம் அப்பட்டமாக உணர்த்த அவள் விதித்துதான் போனாள். அவன் கண்களில் தெரிந்த வெறியும் அவனது வேகமும் அவளுக்கு பயத்தை ஏற்படுத்த, அபி, மெதுவா என்றாள் முணுமுணுப்பாக. நோ, நிர்தாட்சிணியமாய் மறுத்தவன் தனது ஒட்டுமொத்த தேடலையும் அவளுக்குள் கொட்ட புயலில் சிக்கிய பூந்தாமரையாய் களைத்து போனது அந்த பெண்மை. அத்தனை நாள் காத்திருப்பு அவனது தாபத்தையும் மோகத்தையும் ஏகமாக கிளறி விட்டிருக்க அவளது காதோரம் அவன் விடுத்த இரகசிய வேண்டுகோள்கள் அவளை செம்பருத்தி பூவாய் சிவக்கச் செய்தன. நோ, வெட்கத்துடன் முணுமுணுத்தாள் அவள். அவனது கரங்களின் தீண்டல்களும் உதடுகள் நடத்திய ஊர்வலமும் அதைவிட இதுவரை அவன் பேசாத அவனது இரகசிய முணுமுணுப்புகளும் அவளது உடலில் சரசரவென்று ஏதோ மாற்றங்களை நிகழ்த்த வயிற்றில் தோன்றிய சிலீரென்ற உணர்வு உடலெங்கும் பரவியது. நோ, வெட்கத்துடன் அவள் மறுக்க அவனா விடுபவன்? கெஞ்சியும் கொஞ்சியும் தேவையான இடங்களில் மிஞ்சியும் தான் நினைத்ததை சாதித்து கொண்டான் அந்த கள்வன். அவன் கண்களில் வழிந்த காதலும் காமமும் பெண்ணவளின் வெட்கங்களை மெல்ல மெல்ல அடித்துச் செல்ல அவளும் அவனுக்கு குறையாத ஆர்வத்துடன் அவனுடன் ஒன்றினாள். அழகாக, மிக அழகாக அங்கு ஒரு காதல் சங்கமம் நடந்தேறியது. காதல் அழகானது, தித்திப்பானது, சுகமானது. இவர்களது வாழ்க்கையிலும் அந்த காதல் இனி கோடி சுகங்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. காதலித்து பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் காதலாகும். முற்றும்.